நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மூலியமாக ஒவ்வொரு மாதமுமே சோழி பிரசன்னத்தின் மூலமாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான பலாபலன்களை எல்லாம் இறையருளால் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 2025 இறுதி மாதமாக இருந்தாலும் கூட 2026 எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகின்றது. இது நலமாக அமைந்து விட்டாலே போதும். கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா என்பதை இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்குறோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம், கடகராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டங்க. எத்தனையோ வேதனைகளில் மனவேதனை மட்டுமல்ல, உடல் ரீதியான வேதனைகளை படாத பாடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய, ஒரு நிம்மதியை தரக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வை கிரகங்கள் தரப்போகின்றன. அதைத்தான் இந்த சோழி பிரசனம் சொல்கிறது. 3-12 உடைய புதன் 5 மாறிய பிறகு செலவுகள் உண்டானாலும் கூட அந்த செலவுகள் சுப செலவுகளாகத்தான் அமையும். செவ்வாய் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பார். செவ்வாய் பலமாக இருந்து விட்டாலே போதும். ஒரு அடி மண் கூட சொந்த இடம் இல்லையே என்று கலங்கியவருக்கு அற்புதமான இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல உடன்பாடு ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு வீடு கட்ட முயற்சிக்கிறீங்க, எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள், அந்த தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து கொள்வார். அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான அற்புதமான தருணம் இதுதான். ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா சரியான நேரம் இந்த காலகட்டம் கடகராசிக்கு. அதே நேரம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதனால வியாபாரங்கள் நல்ல முறையில் நடைபெறும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள். மதில் மேல் பூனையாக வளமாய் இடமாய் என்ற குழம்பிய நிலையில் தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் இது தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகு 8இல் இருப்பதனால வம்பு வழக்குகள் உருவாகலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு. களத்திரக்காரன் சுக்கிரன் குருவின் பார்வையை பெறுவதால் காரிய அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். அதாவது களத்திரக்காரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுக்கு குருவின் பார்வை, 2 பேருமே குரு தானே, தேவகுரு அசுர குரு தானே. ஆக அசுர குருவுக்கு தேவகுருவின் பார்வை பெறுவதனால நல்ல அனுகூலத்தை பெறலாம். காரிய வெற்றி ஏற்படலாம். எடுக்கின்ற காரியம் நல்ல முறையில் நடக்கும். திருமணமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், வெளிநாடு முயற்சியாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலத்தில் அமையும். அதே நேரத்தில் செவ்வாய் டிசம்பர் 7க்கு பிறகு 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பதனால காரிய தடைகள் விலகும். இதுவரை இருந்த தடைகள் அத்தனை விலகி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான காலம். செவ்வாய்க்கு உரியவன் முருகன் தானே. ஒரு முறை திருத்தணி சென்று முருகனை தரிசியுங்கள். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வீர்கள். ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாமல் நிம்மதியாக ஒரு தருணமாக அமையும்.